டேய் டேய் டேய், அறிவு இருக்காடா? அறிவு இருக்கா? அந்த மாஸ்க போய் புடிச்சிட்டு வாங்கடானா. அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. புடிச்சிட்டா? ஐயா நீங்க வேற. அமைதியா இருந்திருந்தா கூட அவன் நாட்டுக்கு வந்த வேலையை பார்த்துட்டு போயிருப்பான். தேவையே இல்லாம அவன் பின்னாடி போய் நல்லா வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம். டேய் அறிவு கட்டவனே, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். புடிங்கடானா. இப்படி அடி வாங்கிட்டு வந்து வெக்கமே இல்லாம படுத்து கிடக்கீங்க. அதுக்குதான் ஐயா நான் உட்காந்துருக்கேன். சீ வாய மூடு. உங்களுக்குலாம் 3 வேளை சோறு போடுறேன் பத்தியா? என்ன சொல்லணும்டா? தண்ட சோறுகளா தண்ட சோறுகளா? தண்டத்துக்கு தின்னுக்கிட்டு நல்ல கழுத மாதிரி சுத்திக்கிட்டு வாரீங்க. நீங்களாம் வேஸ்ட். சரி அந்த மாஸ்கா தான் பிடிக்கல. அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னேலடா. அதையாவது செஞ்சு தொலைஞ்சிங்களா? ஐயா நாங்க மாட்டேனா சொன்னோம். அந்த குழந்தைக்காக 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணி பொம்மையெல்லாம் வாங்கிட்டு போனோம். எல்லாத்தையும் தூரம் நின்னு பாக்குது, பக்கத்துல வர மாட்டேன்றுச்சு. நாங்க என்னையா பண்ணுவோம்? நீ என்ன பண்ணுவ? திங்க சொல்லு, நல்லா திம்ப. வேற உனக்கு ஒரு மண்ணும் பண்ண தெரியாது. பச்சை குழந்தைய ஏமாத்தி தூக்க தெரியல. நீங்க எல்லாம் உயிர் வாழ்றதே வேஸ்ட்டா. சரிதான். டேய் டேய் வளர்ந்தவனே, என்னடா பண்ற? பேசாம இரு. இப்படி கண்ணை முடிக்கிட்டு அமைதியா இருந்தாதான் அவர் கொஞ்சம் சாந்தமாவாரு. தூ, நீ கண்ணம் ஒண்ணான்னா அவர் சாந்தமாயிருவாரு. போடா போ. அவரை சாந்தமாக்குற மூஞ்சப்பாரு. என்னடா என்னங்க முணுமுணுப்பு? ஒன்னும் இல்லையா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். நீங்க ஒன்னும் கிளிக்க வேண்டாம். 3 வேளை நல்ல மூக்க பிடிக்க தின்னுட்டு வீட்டுக்குள்ள குப்பரை அடிச்சு படுங்க. உங்களுக்கு இதை தவிர என்னடா தெரியும்? ஐயா ஐயா, ஜவுளி கடையில தான் ஒன்னும் பண்ண முடியல. எல்லாம் சந்தோஷமா முகூர்த்த பட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு முகூர்த்த கால் வைக்கிறாங்க. ஐயா அங்க வேணா போய். டேய் டேய், ஏதாவது சொல்லிட போறேன்டா. 4 பேர் இருக்கிற துணி கடையில போய் பச்சை பிள்ளைய ஒன்னும் பண்ண முடியல. நாளைக்கு வீட்டுல குடும்பமே சேர்ந்து முகூர்த்த கால் நடுவாங்க. அங்க போய் நீங்க என்னடா கிளிக்க போறீங்க? அது வந்துயா. பேசாதடா. அவ்வளவுதான், விட்டு தொலை. இனி ஒன்னும் பண்ண முடியாது. கல்யாணத்துக்கு போய் இனி எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரியா? அது உங்களை நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உடம்ப கொஞ்சம் முறுக்கேத்திக்கிறோம். அதுக்கு தானடா லாக்கி. தின்னு தின்னு நல்லா தின்னு. இரு பிரியாணியா சமைச்சு போட சொல்றேன். சரிங்க ஐயா. ஒரு 2 லெக் பீஸ் 3 முட்டை போதும்யா. கல்யாணத்துக்குள்ள ஒரு 3 நாள்ல உடம்ப சும்மா நல்லா முறுக்கேத்திடுறோம். சீ, இவங்களை வச்சுட்டு நானும் வில்லத்தனம் பண்றேன் பாரு. என்ன சொல்லணும்? அப்பாடா நல்ல வேலை போயிட்டான். டேய் டேய் வளர்ந்தவனே, கண்ணை தரடா. போயிட்டான். போயிட்டானா? ஏய் பாத்தியா என்னோட நேக்கு எப்படி தப்பிச்சேன்? அடச்சி வாய மூடுறா. உன்னையும் சேர்ந்து தானே கிளிகளின்னு கிளிக்கிறான். சரி சரி விடு விடு, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அடியாட்கள்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. டேய் டேய், அது என்னடா? அடி வாங்கி கை காலெல்லாம் திருப்பிட்டு வந்து படுத்திருக்கோம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான்னு பார்த்தா வீட்டுல வந்து போட்டான். டேய் டேய், வீட்லயாவது போட்டிருக்கானேன்னு பாரு. குளோன்ல அடைச்சு போடாம. ஆத்தாடி, ஆமாண்டா, இவன் செஞ்சாலும் செய்வான். செய்வான், ஆனா கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பான். நான் நம்ம தயவு அவனுக்கு தேவைப்படுதுல. சரி விடு, எப்படியோ அந்த மாஸ்க் அடிச்சதுக்கு 3 நாளைக்கு நமக்கு ரெஸ்ட். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. இவன் ஒருத்தன் அடியும் வாங்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்பா, ஆனா இவன் சொன்ன மாதிரி 3 நாளைக்கு இந்த சந்தோஷ் தொந்தரவு இருக்காது. இனி கல்யாணத்துக்கு தானே பாத்துக்குவோம். ஆனா அங்க விடிஞ்சதும் முகூர்த்த காலை நட்டு கல்யாண வேலை களை கட்டும். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இந்த சந்தோஷ் இந்த ஆட்டம் ஆடுறான். கல்யாணத்தன்னைக்கு இவனுக்கு லாபமா நட்டமான்னு பாக்கலாம். இப்போதைக்கு நல்லா தூங்கி எழுந்திருப்போம். தூங்குடா கைப்புள்ள. ரொம்ப சந்தோஷங்க. எல்லாரும் இங்கே ஒன்னா இருந்து கல்யாண வேலையை பார்க்க மண்டபத்துக்கு ஒன்னா போக இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். ஆனா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் தாங்க. கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னே ஊர்ல இருந்து கிளம்பி வரோமே, இங்க வந்து இருக்க சரி வருமானு ஒரு சின்ன யோசனை. ஆனா எதிர்பார்க்கல. 3 கல்யாணத்தை ஒன்னா வச்ச சந்தோஷத்தை விட 3 குடும்பமும் அவங்க சமந்தாரோட இங்க ஒன்னா சேர்ந்து தங்கி எல்லாரும் ஒண்ணு போல சமைச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சும்மாவா, இதுதான் கூட்டு குடும்பத்தோட பவரு. இப்ப எங்க இப்ப உள்ளவங்களுக்கு எல்லாம் இது கிடைக்கிறது இல்ல. இப்படி நாமளா உருவாக்கிக்கிட்டாதான்.
ஆமாமா உண்மைதான். நாமெல்லாம் இங்க ஒன்னா சந்தோஷமா இருக்கோம், பிள்ளைகளாம் அங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்குதுங்க. கல்யாணம் ஒரு விஷயத்துல கூட இப்ப இந்த மாதிரி கூடுறது இல்ல, எல்லாம் டயத்துக்கு வந்துட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா நம்ம 3 ஜோடிக்கும் கல்யாணத்தை ஒன்னா வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாரும் ஃபேமிலியும் ஒன்னா கூடி இருக்கும் பாத்தீங்களா, இதுதாங்க பெருசு. சரியா சொன்ன பாலா. மண்டபம் ஒன்னா பிடிச்சிருக்கோம், ஆனா தனித்தனியா அவரவர் வீட்ல இருந்து என்ன பண்ண முடியும்? இது இங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரிச்சு செஞ்சா வேலையும் கரெக்டா நடக்கும், நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷமும் கூட. உண்மைதான். சரி சரி, முகூர்த்த கால் நட்டாச்சு. இனி அடுத்து என்ன பண்ணலாம்? அதனி நேத்தே முகூர்த்த சால் எடுத்து பிள்ளைங்க ஃபுல்லா ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டாங்க, அத கரெக்டா டயத்துக்கு வாங்கணும். இனிமேல் அது நம்ம பொறுப்பு. ஆமா பாலா, சரியா சொன்ன. கல்யாண வேலையில இத மறந்துட கூடாது. ஆமா ஆமா, தைக்க கொடுத்த Dress எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்ல வச்சு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம். ஆமாங்க, மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவோம். இப்போதைக்கு என்ன வேலைனா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி டெக்கரேட் பண்ணுவோம், கல்யாண கலையை கொண்டு வருவோம். ஆமாமா, வீட்டுக்கு மாவில பூ இதெல்லாம் தோரணம் கட்டி பூவால அலங்காரம் படுத்தினாலேவும் கல்யாண கலை கட்டிடும். ஆமா சிவகாமி. ஓகே ஓகே, அலங்காரம் பண்றது ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட்க்கு வயித்துக்கு தீனி போடணும். சரியா சொன்னீங்க. கரெக்டா டைம் ஆயிடுச்சுனா வயித்துக்குள்ள இருந்து அலாரம் அடிக்குது. இங்கேயும் அதாங்க. சரி, அப்பனா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் போய் சமையல் வேலையை பாப்போம். சரி, காலையிலக்கு ஃபர்ஸ்ட் டிஃபன் பண்ணுவோம், மதியத்துக்கு சாப்பாடு வேலையை முடிப்போம், அப்புறம் பசங்களை விட்டு ஒவ்வொரு வேலையா செய்ய விடலாம். ஓகே, இது நல்ல ஐடியா. ஃபர்ஸ்ட் வாங்க நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சமைக்க போவோம். வாங்க. ஆமா, நம்ம பிள்ளைகளா எங்க? எல்லா ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஓ சரி சரி, பொண்ணு மாப்பிளைய வெளியே அனுப்ப வேண்டாம். எப்படி வெளியே இருக்கிற சின்ன சின்ன வேலைய மித்தவங்க போய் பார்க்கட்டும். சரிம்மா, இதுவும் நல்லதுதான். இரு, சக்தி, ராஜு இவங்களெல்லாம் அனுப்பி விடலாம். சரி சரி. சிவகாமி வா, கிச்சன்ல இருந்து உப்பு, மஞ்சள், மிளகா பொடி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது உன் வேலை. காய்கறி கட் பண்ணி கொடுக்கறத நான் பாத்துக்கறேன். நான் அடுப்புல நின்னு வேலை பாக்குறேன். நான் அப்பப்பா விழுகிற பாத்திரத்தை கழுவி கொடுக்கறேன். ஹலோ ஹலோ, என்னங்க, நான் சமைக்கிறதெல்லாம் டேஸ்ட் பாக்குறேன். சரிதான், இது பெரிய வேலையால இருக்கு. ஐயோ, முதையே தெரிஞ்சிருந்தா நான் இந்த வேலையை எடுத்திருப்பேன். மதினி, அதெல்லாம் முடியாது. என்னோட ஒர்க்க நான் சொல்லிட்டேன், இதத்தான் நான் செய்வேன். சரியா போச்சு. சரி சரி, எப்படியோ ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரிச்சிட்டீங்கல, வாங்க போய் ஆரம்பிப்போம். சரிங்க. எங்க போனா நம்ம ஆளு? வீடு ஃபுல்லா அங்கங்க ரூம்ல ஒவ்வொரு கூட்டமா இருக்கு, ஆனா நம்ம ஆளை காணோம். கல்யாணம்னு சொல்லி மொத்த கூட்டத்தையும் ஒன்னா கூட்டிட்டாங்க. யார யார எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. போன் பண்ணா யாருமே எடுக்கிறதே இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த சொந்த பந்தம்லாம் ஒன்னா கூடும் போது எல்லாரும் போனை மறந்துறாங்கப்பா. ஏய், நம்ம ஆளு சிவானி. ஹோய் சிவானி. ஹே ராம், நீ எப்போ வந்த? நான் வந்து 1/2 hour ஆச்சு. அப்படியா? என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. கூப்பெல்லாம் நினைச்சுதான் ஒவ்வொரு ரூமா அலைஞ்சிட்டு இருக்கேன். ராம், வீடு எப்படி கலகலன்னு இருக்கு பாத்தியா? ஐயோ ராம், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல, எல்லாரும் இப்படி ஒண்ணு சேருவோன்னு. திடீர்னு அம்மா இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் சொன்னாங்க. உடனே திரு அண்ணாவும் சக்தி அண்ணாவும் எல்லாருக்கும் போன் பண்ணி மண்டபத்துக்கு இங்க நம்ம வீட்ல இருந்து போலாம், எல்லாரும் இங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டாங்க. ராம், யாருமே மாட்டேன்னு சொல்லல, சந்தோஷமா இங்க வந்து. ஐயோ ராம், ஒரே சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி. எவ்வளவு ஜாலியா நேரம் போச்சு தெரியுமா? ராம், ஏ ராம். ராம், என்ன என்ன ராம்? ராம், சொல்லுமா. என்ன என்ன நினைச்சிட்டு இருந்த? அது பாட்டு. பாட்டா? நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு நினைச்சிட்டு இருந்தியா? அப்படி என்ன பாட்டு? அது சொல்லவா? சொல்லு கேப்போம். தாவணியில் என்ன மயக்குறியே. ஓய் சிவானி. சொல்லு ராம். என்ன இது, ஆள கொஞ்சம் மயக்கிற மாதிரி இருக்கே. ராம். இல்ல என்ன புதுசா தாவணி? ராம், இது ஆஃப் சாரி. ஆஃப் சாரியா? நல்லா இருக்குல? தாவணி அழகா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரி, என்ன ஸ்பெஷல்? ஹேய், நம்ம கல்யாணமே ஸ்பெஷல் பா. இன்னும் 3 நாள் தான் இருக்கு ராம், அப்புறம் நான் உன் கூட உன் வீட்டுக்கே வந்துருவேன். ஓய், நம்ம வீடு? ஆமால, நம்ம வீட்டுக்கு வந்துருவேன்.
சரி, என்ன இன்னைக்கு தாவணி? ஆஹா, ஆஃப் சாரி. ஹே ராம், சரி சரி, என்ன? சும்மா கல்யாண பொண்ணெல்லாம் பிளான் பண்ணோம். இன்னைக்கு ஒரு நாள் ஆஃப் சாரி கட்டலான்னு. கல்யாணம் முடிஞ்சிட்டா சாரி தானே, அப்புறம் இதெல்லாம் கட்டினா சிரிப்பாங்க. யாரு சிரிப்பா? அது நீ ஏன் நினைச்சுக்கிறது? இல்ல ராம், இருந்தாலும் குழந்தையா இருக்கும் போதுல இந்த ட்ரெஸ் தான், கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், அப்புறம் பெரிய பொண்ணு ஆயிட்டா ஏய் சிரிக்காம கேட்கணும், இந்த மாதிரி தாவணி தான் போடணும், அப்புறம் கல்யாணம் முடிச்சிட்டா சேலை. இதுதானே ராம் அழகு. அப்புறம் அந்த ஜீன்ஸ் மிடி அந்த மாதிரிலாம்? ஐயே, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன அப்பவே முடிஞ்சு போச்சு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தெரிய மிடி போட்டு தினமும் உன்னை நான் ரசிப்பேன்னு கனவுலாம் கண்டுகிட்டு இருக்கேன். ஓஹோ, பாட்டு. ம். அத நீ கனவுலே கண்டுக்கோ. சிவானி. சரி சரி, அதை விடு. நீ எதுக்கு ரூம் ரூமா என்ன தேடுன? ஹா வா, எப்போ கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்ற பாரு. சரி சொல்லு ராம். இல்ல, என்ன ஆபீஸ் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கல்யாண வேலை ஏதாவது பாக்குறேன்னு சொன்னா அதுவும் வேண்டாம், நீ வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எங்க வீட்ல இருக்கேன்னு சொன்னா இல்ல இல்ல எல்லாரும் சேர்ந்து இங்க கூட்டு குடும்பமா இருக்கலாம் அப்படின்னு இங்கேயே வர வச்சிட்டாங்க. ஓகே. இங்க ஒன்ன பக்கத்துல வச்சுட்டு நான் இப்படி பொறுமையா இருக்க முடியும்? ஹோய். இல்ல இல்ல, பார்க்காம எப்படி இருக்க முடியும்? அதானே. ஆசைதான். ராம். சும்மாதாமா, இவ்வளவு நேரம் அபிக்குட்டி கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒன்ன பாக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன். ராம், அபிக்குட்டிய பாத்தியா? கண்மணி பாப்பா கூட அழகா விளையாடுறா. பார்த்தேன். அப்பா விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்றா. ஆமா ராம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலானா? பாப்பாவுக்கு பாப்பா தான் பிடிச்சிருக்கு, நீ பாப்பா வேண்டாம் பையன் சொன்ன. கொன்றுவேன் ராம், நான் கிளம்புறேன். ஏய் கேட்டா ரொம்ப இன்னும் கூடுது. ஏய், நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கேன். ஓடு ஓடு. சிவானி போகாத, அப்புறம் கல்யாணம் முடிச்ச பிறகு ஃபீல் பண்ணுவ. என்ன என்ன? கல்யாணத்துக்கு முன்ன இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி எல்லாம் பேசிருக்கலாமேன்னு. ஐயா, நானா ஃபீல் பண்ணுவேன். அப்பா உன்னை திட்டிக்கிறேன். திட்டுவியா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்ன நான் பேசுறேன்னு சொன்னா உனக்கு எங்க போச்சு ராம் அறிவு? என்ன கூப்பிட்டு வச்சு கொஞ்ச நேரம் பேசிருக்கலாம்ல அப்படின்னு உன் கூட சண்டை போட்டுக்கிறேன். அடிப்பாவி. இப்போ கிளம்புறேன். ஓய். பாய். சிவானி. நோ நோ நோ. ஹேய், பாத்து போ, பின்னாடியே போற, விழுந்துராத. நாங்கெல்லாம் எப்பவுமே ராம். விழுந்துராத. பிடி ராம். நேரா நின்னு அதாவது சாஞ்சுதானே நிக்கிற, நான் வந்து என்ன பிடிக்கவா? ஏச்சாடா பேசுன? ராம், பேச மட்டும் செய், கீழே விழுகிறேனா ஓடி வந்து காப்பாத்தாத. எதுக்கு? நீ தானே சொன்ன நாங்கெல்லாம் எப்பவுமே அதுக்கடுத்து சொல்லாமல விழுந்துட்டேன். ஸ்டெடியா இருப்போம், அதானே சொல்ல வந்த. ம்? சரி போ, முன்ன பார்த்து நட. அப்புறம் அப்புறம் நீ கூப்பிடுவேல, வரவே மாட்டேன். நீ வரலாட்டி என்ன, பார்க்கணும்னு தோணுச்சுதான் நீ எங்க இருக்கியோ அங்க வந்து உன்னை தூக்கிட்டு வருவேன். என்ன சொன்ன? தூக்கிட்டு வருவேன். ஹேய், உன்னுள்ளம் நான் காண என்னாள் போதாது, என் அன்பை நான் சொல்ல உன் காலம் போதாது, என் காதல் என என்ன உன் நெஞ்சு காணாது, ஆனாலும் என் முத்தம் சொல்லாமல் போகாது, கொண்டாலும் கொண்டாலும் என் சொந்தம் நீதானே. ஹோய், நாங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்து நீங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்களா? ஆமா ஸ்வேதாமா, நாமெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கோம், இவங்க ரெண்டு பேரும் என்னன்னே தெரியாம சிரிக்கிறாங்க. சக்தி, நமக்கு கம்பெனி கொடுக்கறாங்களா? ஆமா ஆமா, நான் கண்மணி பாப்பா மட்டும் பாரேன், வாய்க்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. தமிழ், இப்போதைக்கு பாப்பா சவுண்ட் இல்லாம தான் சிரிப்பா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, சிரிக்கிற சிரிப்புல அக்கம் பக்கத்துல உள்ளவங்களாம் பாப்பா எதுக்கு இப்படி அழுகுறான்னு கேட்பாங்க. ராஜு, அப்படியா? ஆமா திரு, 3 மாசம் 4 மாசம் கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிரிப்பு சத்தத்தை மட்டும் கேளுங்க, கத்தி கத்தி அவங்களா பேசிக்கிட்டே சிரிப்பாங்க. ஓஹோ, இது வேறயா? ஆமா ஆமா திரு, அனுபவம் பேசுது. ஆமா ஆமா, உண்மைதான்.
டேய் டேய் கண்ணா, ரொம்ப பண்ணாதடா. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இதே வார்த்தை நானும் சொல்லுவேன். ஒரு வருஷத்திலேவா ராஜு? ஏண்டா? ஒரு வருஷத்துல நந்துக்குட்டி. டேய் கண்ணா, அடி வாங்கிறாத. சரி 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 நந்துக்குட்டி. ஏ கண்ணா, என்ன அவ்வளவுதானா? உடனே சரின்னு கேட்டுக்கிட்ட. அது ஒண்ணு இல்ல சக்தி. டேய் கண்ணுக்குட்டின்னு கேட்டா அவன் அடுத்து பேசுவான். என்னடா கண்ணான்னு கேட்டா அடுத்து பேச மாட்டான். ஓஹோ பாரா, இவ்வளவு விஷயம் இருக்கா? இதுக்கு மேலயும் இருக்கு. டேய் டேய், ஓ விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிருவேன், பேசாம இரு. பேசுடா. ஏன் செல்லம்மா தான் இங்க இல்லையே? செல்லம்மா இல்ல, ஓகே செல்லம்மாவோட அண்ணன். ஏய், அவங்க என் மச்சான்டா. என்ன மச்சான்? நமக்குள்ள கலாய்ச்சிக்கலாமே, ஒண்ணும் கிடையாது. சரிதான் சரிதான். என் தங்கச்சியை கிண்டல் பண்ண என்னையும் கூட்டு சேர்த்துக்கிறீங்களா? கூட்டெல்லாம் சேர்க்கலங்க. ஏன் செல்லம்மாவை நான் கலாய்ப்பேனா? ஏய் போதும் போதும், இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாள் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அந்த ஒன்ன நினைச்சிட்டு தாண்டா நிம்மதியா இருக்கேன். சீ கிறுக்கா. டேய் டேய், யோக்கிய மாதிரி நான் பேசாத. என்ன நான் வெளியே சொல்லிட்டு நீ சொல்லல, அவ்வளவுதான். போதுண்டா, இதுக்கு மேல பேசுனீங்க எல்லாரும் வண்டவாளமும் தண்டவாளம் ஏறும். ஆமா ஆமா, அதனால நிறுத்திக்கலாம். அதுவும் சரிதான். நந்தினி, சொல்லு வாசுகி. எங்க ஹாசினி சிவானி? ஹாசினி பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா. வேலையா? ஆமா, கிச்சன்ல நின்னுக்கிட்டு இருக்கா. நந்தினி, கிச்சன்ல நிக்கிறான்னு சொல்லுமா. என் தங்கச்சியெல்லாம் வேலை பாக்குறான்னு சொல்லிடாத. என்ன ராஜு சார், அமிலானா கிட்ட என் தங்கச்சியை கலாய்க்க என்னையே கூட்டி சேர்க்கிறேன்னு கேட்டுட்டு தனியாவே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ, கலாய்க்கலமா, உண்மையை சொன்னேன். நல்லா சொன்னீங்க. டே சக்தி, என்னடா அமைதியா பாத்துக்கிட்டே இருக்க? கண்மணி பாப்பாவை பாருடா, நாமளா பேசி சிரிக்கிறோன்னு எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டு இருக்கானு. ஆமா சக்தி, இங்க அபிக்குட்டிய பாரு. பாப்பாவை வெச்ச கண் வாங்காம அவ பாத்துட்டு இருக்கா. ஆமா ஆமா, அப்பாவை தூக்கி இப்ப கையில கொடுத்தோம். நம்ம அபிக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாண்டா, அதத்தான் எதிர்பார்த்து பாத்துக்கிட்டு இருக்கா. டேய், இவங்க 2 பேத்த விடு. இங்க பாரு, நம்ம சாய்க்குட்டி எனக்கு விளையாட்டு பொருள் மட்டும் போதும்பான்னு யாரும் என்னமோ பண்ணுங்கன்னு அவன் நாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கான். சக்தி, ஏதாவது புதுசா விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தா ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கூட அவன் நாட்டுக்கு அமைதியா சமத்தா விளையாடுவான். ஹோ, 2 மணி நேரம் கழிச்சு அவ்வளவுதான், போர் அடிச்சிடும். தூக்கி எறிஞ்சிட்டு நம்மள தொந்தரவு பண்ண வந்துருவான். இது வேறயா? ஆமா ஆமா, வீட்டுல எல்லா வேலையும் நடக்கும். ராஜு அண்ணா, ஆனாலும் பூமாரி அக்கா ரொம்ப சின்சியர். இங்க வந்து ரெஸ்ட் எடுக்காம வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவ எப்பவும் அப்படிதாம்மா. ஹோ, ஏய் சரி சரி, அதெல்லாம் விடுங்க. டேய் சக்தி, சொல்றா, குழந்தைய நீ பாத்துக்கிட்டே இருந்தது போதும். எங்களை எதுக்கு எல்லாத்தையும் இங்க மொத்தமா வர வச்ச? என்னது, எல்லாத்தையும் இங்க மொத்தமா வர வச்சது சக்தியா? ஆமா கண்ணா, இவனோட பிளான் தான். இவன் தான் சிவகாமி அம்மாட்ட சொல்லி அவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி வர வச்சது. ஓஹோ, சக்தி என்ன காரணம்? டேய் சொல்றா. திரு, என்ன சொல்றீங்க? சக்தி தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஆமா ஸ்வேதா. ஏய், எனக்கே தெரியாது. டேய் என்னன்னு சொல்றா. ஏய் சொல்றேன்டா, இந்த குழந்தைங்களை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க சந்தோஷமா இருக்கு. சரிதான், ஆட்டி வாங்கிருவ. சொல்லு. 3 குடும்பத்தையும், அதாவது அவங்க சமந்தாரோட இங்க வர வச்சிருக்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா இப்பவே சொல்லவா இல்ல நாளைக்கு சொல்லவா? டேய் சர்ப்ரைஸ் எல்லாம் வைக்காத, இப்பவே சொல்லிடு. இல்ல இல்ல, நாளைக்கு சொல்றேன். சக்தி, பியூட்டிமா, இந்த சர்ப்ரைஸ் உனக்கு தான். எனக்கா? என்ன சக்தி? நாளைக்கு சொல்றேன். ஏய் சக்தி, இப்பவே சொல்லு. நாளைக்கு தான். சக்தி, ஸ்வேதாவுக்கு சர்ப்ரைஸ் ஓகே. எங்களெல்லாம் எதுக்கு வர வச்ச? அது வந்து நாளைக்கு சொல்றேன். டேய் என்னடா? கொன்றுவேன், ஒழுங்கா இப்பவே சொல்றா. நாளைக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிக் சர்ப்ரைஸ். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போதுல நீங்க எல்லாரும் கூட இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்கேன். கொழுந்தனாரே, ஓவர் எதிர்பார்ப்பு தூண்டுறீங்க. அண்ணி பாவம், என்கிட்ட மட்டும் சொல்லிருங்கனே. ஐயோ அண்ணி, என்ன நீ இப்படி கேக்குறீங்க? அதையும் எல்லாரையும் வச்சுட்டு கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? சும்மா ரகசியமா காதுக்குள்ள. அண்ணி, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில எல்லாத்துக்கும் என் ஸ்வேதாமாக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். அவளோட சந்தோஷத்தை நீங்க எல்லாம் பகிர்ந்துக்கணும். அதுக்காக. ஏய் சக்தி, என்கிட்ட சொல்லு. சக்தி சக்தி, ப்ளீஸ் சக்தி, ஏதாவது சின்னதா கூட சொல்லு, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். முடியவே முடியாது. நாளைக்கு காலையில சொல்றேன். எல்லாரும் பார்க்கலாம். பார்க்கலாமா? அதானே, என்ன பார்க்கலாம்? அண்ணி, நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு தான். சக்தி. ஸ்வேதமா, அம்மா வராங்க பாரு. அத்தையா, என்னங்க? என்னன்னு சொல்லுங்க. அத்தை எங்க?
சக்தி ஓஹோ இது வேறயா? ஆமா திரு, பாத்துக்கோ. சரிதான் சரிதான். ஏய் இதெல்லாம் கண்டுக்க கூடாது, பொண்ணுங்களோட சீக்ரெட். நந்துக்குட்டி அப்படியா? ஆமாடா கண்ணுக்குட்டி. சரிதான். ஏய் திரு, சொல்லு ராஜு. இல்ல, வீட்ல கல்யாண களை கட்டியாச்சு. கல்யாணம் நல்லபடியா முடியணும். அதுவும் ராம் சிவானி கல்யாணம். அந்த சந்தோஷால எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா நடக்கணும். நடக்கும் ராஜு, நம்பிக்கையா இருப்போம். எனக்கு என்ன, இன்னும் 3 நாள் கல்யாணத்துக்குள்ள அந்த சரவணாவுக்கு குணமாயிடுச்சுன்னா ஓரளவு சந்தோஷம் ஏத்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம். அதுதான் நடக்குமான்னு தெரியல. நம்பிக்கையா இருடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாம எதிர்பார்த்தோமா சிவகாமி அம்மா இந்த அளவுக்கு மாறுவாங்க, சிவானி கல்யாணத்துல இந்த அளவுக்கு கூட நிப்பாங்கன்னு? எதிர்பார்க்காம தானே நடந்துச்சு. ஆமா தீரு, இத நினைச்சு சிவானி எவ்வளவு சந்தோஷப்படுறா தெரியுமா? இப்பதான் அவ முகம் நிறைய சந்தோஷம். என் தங்கச்சிய பார்க்க எனக்கே கண்ணு பட்டுரும். அவ்வளவு ஹாப்பியா இருக்கா. டேய் கண்ணு கிண்டு வச்சிடாதடா, கல்யாண நேரம். அண்ணன் கண்ணுடா, ஒண்ணு செய்யாது. சரிதான் சரிதான். சரி, அது மாதிரி சரவணாக்கு இந்த அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கோம். அதுவும் இல்லாம அந்த கவிதாவோட அப்பா அம்மாவை சும்மா சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு நமக்காக ஊரை விட்டு ஊருக்கு போய் அவனை பார்த்துட்டு இருக்காங்க பாத்தியா? அதுக்காகவாது சரியாகணும்னு நினைக்கிறேன்டா. திரு, இப்பதானே சொன்ன நல்லதே நடக்கும்னு. நம்பிக்கையா இருப்போம், நல்லதே நடக்கும். நாம இங்க இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனா அங்க அந்த சரவணா என்ன பண்றானோ? டேய் சரவணா, நீ இங்க வந்து உட்காந்துருக்கியா? நான் உன்ன ரூம்ல போய் தேடுறேன். சரவணா, ஏய் இங்க பாருடா. என்னங்க? இசக்கி. என்னங்க, சரவணா இங்கதான் இருக்கானா? ஆமாமா. ஏதாவது சொன்னானா? எங்க இந்த ஒரு வாரமா சரியே இல்ல. எதையாவது வெறிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான், இல்ல அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். மிந்தி இங்க வந்த புதுசுல என் நேரமும் சாப்பாடு சாப்பாடும்பா, சாக்லேட் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு நம்மள அவ்வளவு டார்ச்சர் பண்ணான். ஆமாங்க, நம்ம இங்க வந்ததுக்கு அவன் எவ்வளவோ மாறி இருக்கான்ல. மாறி என்னமா பிரயோஜனம்? உன்னோட புத்தி மாறவே இல்லையே. அவன் புத்தி மாறினாதானே நல்லது. ஆமாங்க, ஆனா இவனோட அம்மா ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்திருந்தா இவனுக்கு எப்பவோ சரியா இருக்குங்க. என்ன காரணத்தினால இப்படி பார்க்காம விட்டாங்களோ தெரியல. பைத்தியம் பைத்தியம் சொல்லி பிள்ளைய பாழாக்கி வச்சிருக்காங்க. ஆமாமா, சரவணா பைத்தியம் இல்ல, அவனோட புத்தி மாறி 10 வயசு குழந்தை போனா வந்துருச்சு. ஆரம்பத்துல இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்திருந்தா இந்நேரம் அவனும் சராசரி மனுஷனா இருந்திருப்பான். என்ன காரணமோ இப்படி பார்க்காம விட்டுருக்காங்க. ஆமாங்க, சரி பாப்போம். என்னங்க, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. திருவோட தங்கச்சிக்கு கல்யாணம். நம்மள கண்டிப்பா வர சொல்லிருக்கான். அந்த ஒரு நாள் மட்டும் இங்க வைத்தியர் ஐயாவையே சரவணாவை பார்க்க சொல்லிட்டு நாம கிளம்புவோங்க. சரிம்மா, ஒரு நாள் இல்லம்மா, நம்ம போயிட்டு வர கண்டிப்பா 2 நாள் ஆகும். 2 நாள் வைத்தியர் ஐயாவை பாத்துக்க சொல்லுவோம். சரிங்க. இவன் ஏதாவது சாப்பிடுவான்னு நினைச்சு கூப்பிட வந்தேன், பேசாமையே உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் வேணா கேக்குறேன். சரவணா, டேய் சரவணா. அம்மா. அம்மாவா? என்னங்க? சிக்கி பேச்சு கொடு. இப்படிதான் இவன் பேச மாட்டானே, அதுவும் அழுதுகிட்டே பேசுறான். சிக்கி திரும்பவும் கூப்பிடு. சரவணா, டேய் சரவணா. அம்மா. அம்மாவா? சரவணா இங்க பாரு, உங்க அம்மா கிட்ட போலாமா? உங்க அம்மா யாருன்னு தெரியுதா? சரவணா. டேய் சரவணா. என்ன, எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? சரவணா, ஏதோ அம்மான்னு சொன்ன. அம்மாவா? நீங்க தானே அம்மான்னு சொன்னீங்க. நீங்க தான் அம்மா, அவங்க தான் அப்பா, அப்படிதானே சொன்னீங்க. டேய் சரவணா, என்னடா ஆச்சு? சரி, நீ எதுக்குடா அழுகுற? அழுகுறேனா? இல்ல இல்ல, கண்ணுல வேர்த்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க, அவ்வளவுதான், பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டான். அம்மான்னு சொன்னதும் உணர்வு பூர்வமா இருந்துச்சா? பழசு ஞாபகம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். இல்லங்க, அவன் எதையோ யோசிச்சுட்டே இருக்கான். வைத்தியர் ஐயா என்ன சொன்னாரு? யோசிக்க மாத்திரம் தொந்தரவு பண்ணாதீங்க, பேச்சு கொடுக்காதீங்கன்னு சொன்னார்ல. நாம தான் தேவையே இல்லாம அவன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டோம். சரி சரி சரி, அவனுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேளு, சாப்பாடு கொடுத்துட்டு நாம கிளம்புவோம். சரிங்க. சரவணா, எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? சாக்லேட்டா? சாப்பாடு சாப்பிடுறா? இல்ல, எனக்கு சாக்லேட் தான் வேணும். அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம். டேய், இது சாப்பாடு சாப்பிடுற டைம்டா, சாப்பிடு, அப்புறமேல அதெல்லாம் வாங்கி தரேன். எனக்கு வேணும், இல்லாட்டி என் கண்ணு வேர்த்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் விவரமா பேசுவா. ஆமாங்க,
சாக்லேட் வாங்கி தாரியா? சரி, கண்ணு வேர்க்கிறத தொடச்சுக்கோ, வாங்கி தரேன். ம், இங்க கொண்டு வா. இங்க உட்கார நல்லா இருக்கு. நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். சரிடா. ம், சொட்டப்பா. சேட்டைய பத்தியா? குசும்புக்காரன் தாங்க இவன். ஏ சொட்டப்பா, சொல்லுடா. நீ ஒடியே போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. வேற வேலை வாங்கிட்டு வாரே. ம். என்னங்க, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து கொடுங்க, நான் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ம், சரிம்மா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? ஏதோ நினைச்சோமே. நினைச்சதும் கண்ணுல இருந்து வேர்வையா வருது. என்ன நினைச்சோம்? என்ன நினைப்பது? சரவணா, சரவணா, நீ அம்மாவை கூப்பிட்டியா? எனக்கு என்னன்னு தெரியலடா, நீ என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. சரவணா, எங்கடா இருக்க? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. எத்தனை நாள் ஆச்சு நீ இந்த வீட்டை விட்டு போய். ஒவ்வொரு நாளும் கடக்கவங்கள மனசு வலிக்குதுடா. என் பிள்ளை மட்டும் நல்லா இருந்தா இப்படி தொலைஞ்சு போயிருப்பானா? ஆரம்பத்திலே சொன்னேன், என் பிள்ளை பைத்தியம்லாம் இல்ல, கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துருப்பான்னு சொன்னேன். ஆனா இந்த சந்தோஷ் வெளிநாட்டுல உள்ள டாக்டரையே நான் பார்த்துட்டேமா, அண்ணனுக்கு எந்த வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இன்னும் கொஞ்சம் அலைஞ்சு பார்த்திருந்தா என் மகனுக்கு சரியா போயிருக்குமா என்னமோ. இப்ப இப்படி தொலைஞ்சும் போயிருக்க மாட்டான். சரவணா, நீ என்ன கூப்பிடுற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்குடா. சீக்கிரம் இந்த அம்மா கிட்ட வாடா. நீ இல்லாம மனசு ஒரு நிலையா இல்லடா. ஏதோ கை உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. சரவணா, அம்மா கிட்ட வந்துடுறா. கடவுள் என்னைக்கு என் பிள்ளைய என்கிட்ட சேர்க்க போறாரோ? கடவுளே, நான் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா எனக்கு தண்டனை கொடு. என் மகனுக்கு எதையும் கொடுக்காத. அவனை நல்லபடியா என்கிட்ட வந்து சேர்த்துருப்பா. ராதா, சோறு வெந்துருச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டிமா, அடுப்புல இருந்து இறக்கி வச்சிடலாம். ஓ சரி சரி, சாம்பார் ரெடி, அப்புறம் அவியல் ரெடி. இன்னும் பாட்டிமா, ரசம் வைக்கணும், அப்புறம் மெயினா பாயாசம். ஆமா ஆமா, பாயாசம் இல்லாத விருந்தா? வச்சிடலாம். ஸ்பெஷலா பால் பாயாசம் வச்சிடலாம். இன்னைக்கு நாம எல்லாம் சேர்ந்து இப்படி சமைச்சிருக்கோம். பசங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாப்போம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கூட்டாஞ்சோறுனா சும்மாவா? இல்ல கூட்டான் சமையல்னா சும்மாவா? கரெக்ட் பாட்டிமா. மதுரி, என் மக அடிக்கடி சொல்லுவா, எங்க அத்தை நான்வெஜ் சமைச்சா அவ்வளவு சூப்பரா இருக்குமானே. எப்ப மதுரி நான்வெஜ் இப்படி சமைச்சு கொடுப்பீங்க? நான்வெஜ் தானே, கல்யாணம் முடியட்டும், மறுநாள் நான்வெஜ் செஞ்சு அவசத்திருவோம். சூப்பரான கறி விருந்து நாமளா இந்த மாதிரி சேர்ந்து சமைச்சு, அதுவும் விதவிதமா சமைச்சு சாப்பிடுறோம். கேட்கவே எச்சி ஊறுதே. சமைச்சு சாப்பிடுவோம் சாந்தி. சரி சரி. ஆமா ஆமா, கல்யாணத்துக்குன்னு சாமி கும்பிடுற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கல்யாணம் முடியட்டும். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள்ல இருந்து மாப்பிள்ளை விருந்து முடியற வரைக்கும் ஒரே நான்வெஜ் தான். நீங்க எல்லாரும் ஊருக்கு போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நீங்க வேற பாட்டிமா, இந்த அளவுக்கு ஒண்ணு மண்ணமா இருந்துட்டு அடுத்து அவரால் வீட்டுக்கு போக மனசு வரும். இப்படியே ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் செட்டில் ஆயிட வேண்டியதான். ஆமா ஆமா, நீங்களாவது இங்கனக்குள்ள இருக்கீங்க, அப்பப்ப வந்து பாத்துக்கிடுவீங்க, பேசிக்குவீங்க. நாங்கெல்லாம் ஊர்ல. அதனால பாட்டிமா, நான் கண்டிப்பா ஒரு வாரம் இங்க இருந்துட்டு தான் போவேன். அப்படி சொல்லுங்க ராசாத்தி, உரிமையா அப்படி பேசுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டிமா, சாப்பாடு வெந்தது போதும், இறக்கி வச்சிடலாமா? வச்சிடுறா. அப்புறம் பாயசத்துக்கு ஜவ்வரிசி மட்டும் வேக போடு. இந்த பசங்களை கூப்பிட்டு இலைய கட் பண்ண சொல்றேன். அப்புறம் ஒவ்வொன்னா முடிக்க அப்படியே சாப்பாடு பரிமாறிடலாம். சரிங்க பாட்டிமா. ஆமா ஆமா, சாப்பிட்டு முடிச்சிட்டா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. பூவை அலங்காரம் பண்றது, அப்புறம் மாவிலை தோரணம், இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆமாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரொம்ப இந்த மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டேவோம் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரி சரி.